போயிட்டு வருவோம்மா அவன் வீட்டை இப்பயோ? ஓ போய் கொடுத்துட்டு வருவோம்மா. ஏண்டா எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதாவது எந்த கண்ணுக்கு முன்னா நீங்கள் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னேன். இந்த ரோட்டால் எடுங்க இதுக்குள்ளால நாங்கள் வந்து கெளியில ஓ நாங்கள் சின்ன உதவி செய்கிறாங்க காரில் போகிறோம். கதை என்ன ஆல்ரெடி பார்க்குதா அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆள் கூட்டிக்கொண்டு போனது எங்கள்கிட்ட. அப்போ அவள் வந்து தெரியும் தான் இருக்கிற நிலைமை கொஞ்சம் சிக்கலானே. அப்போ கஷ்டம் தானே சாப்பாட்டுக்கும் இல்லை தானே. அப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு கேமோ சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சோன்னா மற்ற கொஞ்சம் கடன்னு சொல்லி அப்போ இன்றைய தான் காரில் ஃபர்ஸ்ட் டைம். அது சரியா. இப்போ எங்கள் மூலமாக உங்களோட ஆசைகள் கனவுகள் உங்களோட தேவைகள் எல்லாம் நிறைவேறுதா? உண்மையாக சொல்ல போனால் கடவுள் தான் உங்களை அனுப்பிடுறேன். ஒரு இதாலும் பெரியது எங்கே நேரையா இருந்தாலையா எந்த ரோட்டு போட்டிங்க? இது வந்து பள்ளிக்கூட ரோட். சுடலை ஓ அந்த சுடலை ரோட்டு சுடலை கிட்ட தானே உங்களோட வீடு? சுடலை கிட்டயா வீடு? இப்போ சுடலை கிட்டா நிற்கிறேன். என்ன அதுக்கிடையில் வந்துட்டீங்களா? இது இந்த சுடலை இல்லை. சரி சரி நீங்கள் நேராக போங்க. நேராக போய் வலகை பக்கம் திரும்புங்க. நீங்கள் என்ன சும்மா இதாக தெரிஞ்ச அடிப்படையில் கொடுத்தா இல்லாட்டி பொறுப்பு வண்டி கொடுத்தோ? சில தாண்டி இதில் கொஞ்சம் கிட்டத்தான் வேறு நினைக்கிறேன். பாருங்க ஒரு இதில் வேறுங்கோ நிப்பாட்டுங்க ஒருக்கா. அப்படியே 50 வட்டின்னு சொன்னால் எதுவும் அவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி செய்யலாம்னு அப்போ ஒன்று தான் நான் உங்களை சந்திப்பை வந்து அப்பாட்டு சொன்னேன். வலதை பக்கம் தான் திரும்ப போகணும். பாருங்க 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 கொஞ்சம் நிப்பாட்டுங்க. மாமனும் பக்கத்துல நின்றவர், நானும் பக்கத்துல நின்றேன். மகன் கையில கொடுக்க கொடுத்த உடனே இப்படி வாங்கி இப்படி கையில வச்சுவர். வேற ஒன்றும் அங்கால அப்போ எவ்வளோ கவனி உண்மையிலே வந்தாக்கா என்ன சொல்லலாம் பிரச்சனை? வட்டிக்கோ வட்டி இல்லையோ நாங்கள் கடன் போய் ஆகிட்டாவது கை ஏந்திட்டோம்டா அதை கொடுத்து தான் ஆகணும். ஏதோ எங்கட திறமையால ஒரு 10,000 வேண்டாலும் உங்களை மிச்சம் வந்துக்கணும் மட்டும் சரியோ. இன்னொரு விஷயம் அக்கா, இன்றைக்கு என்ன சமைச்சிங்கன்ற பார்த்துட்டு போவோம். அன்றைக்கு அந்த பழம் பருப்பு நாங்கள் காட்டினாங்களோ உண்மையாக என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஐடியா. வேணுனாக்கா ஒரு எழுத்தும் இல்லை தானே. உறுதியை அடைய வச்சு கொடுத்தீங்களோ? இல்லை இல்லை உறுதி என்ன வேண்டியதுன்றானே. கேஸ் போடுறா போடுங்க போயிட்டு அப்படி நான் செய்ய மாட்டேன் போல இந்த பாறைக்கு. அப்படி இல்லை. இந்த காணியை வித்திருந்தாலும் நான் கொடுக்குறேன்டா கொடுப்பேன். நான் கடைசி மட்டும் இல்லையான்னு சொல்ல மாட்டேன். நான் வேண்டியதுன்னு சொல்ல மாட்டீங்களோ? வேண்டியதுன்னு சொல்லுவான். வேண்டினா தானே இப்போ எழுத்து கணக்கணும் இல்லையாப்பா வேணுக்கு வாங்கினா அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு தெரியாது. அது வேற ஒரு ஆளுக்கு தெரியும். ஒரு ஆள் பொறுப்புக்கு ரெண்டு தான். அவன் சினேத படியணும். அவரை காய்க்கிறானே வேண்டிய சொல்லி செய்யலாம். அப்படி ஏன் அப்படி நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி என்ன இப்போ உங்கள்ட்ட இல்லையாப்பா காசு கொடுக்க பெண்ணேப்பா? அதுதான் சொல்கிறேன். இல்லையண்டா ஏதோ என்னட்ட உள்ள இருந்த காணி ஒன்று தான். அதை விற்றுனா நான் கொடுப்பேன். அதுதான் கடைசி. அதை விற்று போட்டு நீங்கள் என்ன போறீங்க? இங்கேயும் பிச்சுத்தாலும் பரவாயில்ல. அதுதான் நான் நல்ல ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன். வேண்டியதுன்னு சொல்கிறானே இவா கொண்டு விற்று விடுவோம். அப்படி விற்று போட்டு காசை கொடு. இவா எவ்வளோ விற்கலாம்? என்ன விற்று அவைக்கு செலவுக்கு தான். என்ன செலவுக்கு? எல்லா செலவும் தான். எவ்வளோ அது விற்கலாம் உங்களோட நோமலா? என்னங்க என்ன விற்கிறாது என்ன வித்துன்னு அதுகள் வாங்குறதுக்கு நட்டான். இருக்கா உண்மையிலே இப்போ எனக்கு என்ன மெனக்கவலைண்டா. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு நான் சும்மா பகடிக்கு காய்ச்சி பார்த்தேன். உங்களோட நேர்மத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த உண்மையிலேயே செத்தாலும் வந்து வாங்கின கடனை வந்து கொடுக்கணும்னு யோசிக்கிற அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லணும். அப்போ இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கடனை கொண்டே கொடுக்க போகிறவண்டே உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா உதவியை கொண்டே கடனை கொடுக்க பெரிய ஒரு மெனச்சஞ்சலமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஒட்டு நாளும் இல்லை. எனக்கா அதை கொடுத்தாலே எனக்கு அதை விட வேறு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லுவேன். அப்படி அதை கொடுத்தாலே எனக்கு காணும். வேறு எனக்கு சாப்பிடாம கிடந்தா என்ன, அப்படி கிடந்தா என்ன, முதல் இருந்த எல்லாமே இருந்தா என்ன, அது எனக்கு நான் கவலைப்பட மாட்டேன்.
எனக்கு அந்த ஒரு உங்களுக்கு இப்போ உங்களோட சாப்பாட்டு பிரச்சனையை விட கூட அந்த கடனை கொடுக்குறா நிம்மதின்றீங்க. நிம்மதி தான். அந்த கடனால நீங்கள் நாளாந்தும் துன்புறுறீங்க அப்படியா? கடனை கொடுத்தா நிம்மதியாக இருப்பீங்க. அது ஒன்று தான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் இவ்வளோ காலமாக நான் இதெல்லாம் ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இது ஒரு செய்யணுமாண்டு. ஆனால் அன்றைக்கு நான் எங்களோட ஆண்டின்ற மகன் ஃபோனில் இந்த வசனம் எடுத்து கேட்குறேன். நான் ஆண்டவர்கிட்ட வசனம். அப்போ அதில் அவர் எனக்கு சொல்கிறேன், உன்ட்ட கடனை பற்றிக்கோ, நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, உன்ட்ட கடன் இந்த மாதம் தீருமோன்ட்டு அப்படியே சொல்ல. அப்போ அந்த படியும் சொல்லுது, இந்த நீங்கள் எடுத்த உடனே அப்படியே வருது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படியும் சொல்லுது. அப்போ இப்போ நீங்கள் வேண்டிய கடனுக்கு ஒரு எழுத்துக்கணக்கு இல்லாடி கடன் வேண்டியதுன்னு சொல்லி விடலாங்க. அப்படி சொல்லல. அப்போ இப்போ கடனை கொடுக்கணும். கடனை கொடுத்தாலே உங்களுக்கு நாங்கள் செஞ்ச பெரிய உதவியாக இருக்கும்னு நம்புறீங்களா? அப்போ கொடுத்து விடுவோம்மா கடனை? அப்போ நாங்கள் போயிட்டு வருவோம்மா அவன் வீட்டை இப்பயோ? போய் கொடுத்துட்டு வருவோம்மா. ஏண்டா எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதாவது எந்த கண்ணுக்கு முன்னா நீங்கள் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் திருப்தியாக இருக்கும். என்ன சொல்கிறேன் என்னம்மா, கொஞ்சம் நானும் காய்ச்சி பார்க்குறேன். அவையோட கொஞ்சம் முன்னாலும் பட்டியை குறைச்ச ஒரு 10,000 மிஞ்சினாலும் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வடிய மனசால் சாப்பிட்லாம்ல. அன்றைக்கு நாங்கள் தான் அந்த காசை வச்சு இப்போ நிம்மதியாக சாப்பிட்றீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவன் செய்யலாம்ல. அவை அகல் பிரச்சனை இல்லை தானே? ஓகே. அப்போ அம்மா என்ன செய்யப்படுறா? அவள் இருப்பாங்க. அம்மா ஓட வேண்டாம், நெருப்பட்டியாக தட்டி கொண்டு தானே? சரியே மூணா தட்டி கட்டி தலையில் போட்டுக்கிட்டாண்டா. நானே தலையில போடுறேன். உள்ள கொண்டு வைங்க. ஓ இதை கொண்டு உள்ளுக்கு வச்சுட்டு வாங்க நீங்கள். விழாவேலையே போகிறேன். அண்ணே நீ இருப்பியானே? வேற ஏதோ கேட்டப்பா உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். என்னென்ன கேட்க போகிறேன்னு சொன்னீங்க? அந்த கொண்டு வந்து டொபியும் வேணுமா தோடம்புலாம் வேணுமா? கிடக்குடா தொழிலாது கணக்கத்தை ரேட்டாம் தான் பச்சிச்சா. அப்போ உங்களுக்கு ஒரு 10 நெருப்பட்டி வண்டி தான் தானே? நெருப்பட்டி வேண்டாம், டோபியா தான். சரியா டோபியா சரியா. என்றால் அதுதான் ஒரு திருப்திகரமாக இருக்கும். நேராக கொண்டே நாங்கள் கொடுத்தா. ஏன்னா இவர்கிட்ட இப்போ காசை கொடுத்துட்டு போவேன். இனி இங்கே வச்சுருந்து என்ன நடக்குமோ தெரியாது. மற்ற அந்த காசு உரியாக்களை போய் சேருதோ தெரியா. இனி இதை பார்த்துட்டு வந்து யார் யார் வேண்டாங்களோ தெரியா. அதால் கடன் கொடுக்கணும் வந்தாலும் கடனை கொண்டே நேரடியாக எங்களை நிம்மதி. அப்போ நாங்கள் இப்போ கடன் கொடுக்குறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் வந்து அம்மாவை. அங்கே போயிட்டு வந்து பார்ப்போம். உடம்பு சாடிக்குது போல வச்சேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. சில நுழம்பு குத்தினா அப்படி தான் அடையாளம் பேர் அப்போ நீ யோசிச்சு பாரு. ஒரு 10 நிமிஷம் நிற்கிறவனுக்கு இப்படின்டா இவா யோசிச்சு பாரு. அதான் சொல்லணும் ரத்தம் கூடண்டு. ஆனால் என்னன்றாப்பா இந்த காலம் ஒரு ஃபோனே இல்லாமல் வாழ்கிறாங்க. ஒரு அந்த வாதனை என்ன செய்யப்படுறாங்க. அடுத்த முறை வரைக்கும் அது ஒன்று எடுப்போம். கட்டாயம் ஃபோன் ஒன்று தேவை. அப்போ நீங்கள் இப்படியே இருங்கோ. அப்படியே இருந்தால் ரொம்ப உங்களோட விருப்பம். நாங்கள் அக்காவை கூட்டிக்கிட்டு போய் அந்த வீட்டுக்கார வீட்டை போய் கதைச்சி பேசி அந்த கடனை கொடுத்துட்டு வரோம். சரியே சாடியாக கதை கொண்ட விடுவோம். ஒரு 180 அங்கே பார்த்து செய்யலாம். ஒரு 20 ரூபா மிச்சம் வந்தாலும் கண்டா சிக்கல் மாதிரி தான் கிடக்கு. சும்மா சொல்லி பார்ப்போம். ஏன்னா இப்போ விவையின் நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவைக்கு முதல் போகிறன்றதே பெரிய பிரச்சனைடாப்பா. கடன் கொடுத்தாங்களுக்கு உதாரணமாக நான் ஒரு இப்போ இப்படியா இருக்கிறாங்களே கொடுத்துட்டாண்டு வைப்போமே. நான் என்ன யோசிப்பேன், அது வேற ஆண்டு உள்ளாக்களை கொடுத்தே தரையில. அப்போ இல்லாத கொடுத்து வரையா போது. இன்றைக்கு அப்படியும் பிடிச்சிருப்பான் இல்லை மீன் கறி. அந்த போத்தல் இருந்தாக்கா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை போத்தலுக்கு போட்டு ஒரு 2-3 பிஸ்கெட் எடுத்து கொடுங்க அம்மா. சாப்பிடுவோம். போத்தல் கிடக்குதான். நான் ஏன் அதை கொடுக்கணும். நாயல் பூனையில எல்லாம் கண்டு வாட்டேன். எல்லாரும் அலைஞ்சு வந்துருக்கு. அண்டைய கூட இல்லத்துக்கு நான் டொபி தீத்தி விட்னேன் கையில் கொடுக்காம. அது அவை நின்றாலும் எப்படியும் பாடட்டும். நான் அதை செய்ய மாட்டேன். அதான் பிரச்சனை. சரி செய்கிறேன்னா சரியாக செய்யணும். இல்லாட்டி அது கொடுத்துருப்பேன் நான். அக்கா வாரீங்களா? ஓமாம் பாரும்மா. நாங்கள் வந்து கெளியில ஓ நாங்கள் உதவி செய்கிறாங்க. காப்பிலே போடுறது கதை என்ன இப்போ கிளம்பு பேருங்க கொடுக்கலாம். காற்று கொஞ்சம் வேற என்ன விளையாட்டு. இல்லாட்டி இப்போ மகள் வந்து சொல்லுவான் என்னென்று போனாங்களேண்டு 5 நிமிஷம் காணும் விளையாட்டி போகிறதுக்கு.
இப்படியே வரலாம் தானே இப்படியே வரலாம் தானே ஓ இப்படியே வாங்க ஓ சரி அப்போ நாங்கள் போட்டு வரோம் சரியா எங்களுக்கு நெருப்புக்கு சொன்ன தட்டி காட்டுறேன் கடைசியாக பார்த்து போகிறோம் கஞ்சா கொட்டு பாப்போம் ஷூ இன்னொன்று தட்டி காட்டணும் கிடக்கணும் பாது இன்னொன்று இன்னொன்று பார்த்துட்டு போகிறாக்கா டக்குன்னு நல்லா பகுடி சரி சரி அங்கே அறிஞ்சோன்னு சரி அப்போ நான் போயிட்டு வரேண்ணா இருங்க அப்படியே இருங்க இல்லை அங்கே உள்ளே போங்க என்னடா அந்த தூக்குனாலும் நான் அதில் சும்மா சரியா நான் போகிறேன் பாருமா இதே ஓ அது இருக்கட்டுமா சரியோ ஓ எனக்கு போங்க ஒன்றுக்கு வரேன் சரி இல்லையா எடுப்பு கூடாது அது கூடு போடாது கஷ்டம் ஆல்ரெடி பார்க்குதா கதவு நீ தான் சாத்த மாட்டா சரி அப்பா அக்கா கனாலத்துக்கு பிறகு காரில் ஏறியல் போல இந்த பார்வைக்கா இதுதான் ஃபர்ஸ்ட்டா இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் அதான் சரி எதாவது அப்படி இதுக்கால ஐயோ கடவுளை உங்களுக்கு சொல்ல மாட்டேங்குது எதுக்கால இப்படி விடுங்க இப்படி போங்க இதால் கோட்ஸ் ரோட்டால் நேரிய போனால் கிடைச்சது கோட்ஸ் ரோட்டால் போமே அது நேரம் அல்லாட்டி தான் போகும் அப்போ இன்னைக்கு இதில் ஒரு சந்தி வருது இதால் இங்கே திரும்புங்க எதில் இப்போ கொஞ்சம் இதில் வருது கிட்ட இதில் முச்சாத்தின்னு வருது இல்லை பக்கத்தில் அப்போ இன்றைய தான் காரில் ஃபர்ஸ்ட் டைம் அது சரியா இப்போ எங்கள் மூலமாக உங்களோட ஆசைகள் கனவுகள் உங்களோட தேவைகள் எல்லாம் நிறைவேறுதா சந்தோஷம் அப்போ நீ வேறு என்ன உங்களுக்கு அந்த வீட்டை திருத்தணும் வீட்டை பற்றி கூட ஒரு நாளுமே எனக்கு இல்லை வீட்டை பற்றி கூட ஒரு நாள் இந்த பிரச்சனையை தான் நினைச்சேன் ஓ இந்த 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 இஞ்சா திரும்ப இதான்டா ஓ அப்போ நீங்கள் கடனை பற்றி தான் தினம் நினைச்சிருக்கிறீங்க ஓ இந்தியாவில் வந்து தள்ளி வந்துட்டேன் அது பிரச்சனை இல்லை இதில் பெரிய படிக்கணே இருக்கண்டு பேருங்க ஓ ஏன் அவனுக்கு இருக்கலாம் இருக்கா என்ன கேட்குறீங்க நம்பரை வந்து நம்பரோ வேணாம் போங்க போங்க நேரம் போங்க ஆக்கா அப்போ நீங்கள் டெய்லி கடனை பற்றி தான் யோசிக்கிறதா கூட ஓ அதுதான் எனக்கு ஒரு யோசனை அது சரியா இல்லை உண்மையிலே இப்போ நாங்களுமே அதுக்காண்டி தான் உங்களோட இந்த கடன் பிரச்சனையை தான் முதல் சால்வ் பண்ணணுமெண்டு வந்தது விளாங்குதா ஓ அப்போ அது ஒருக்கா சரி செய்யணுமென்னு சொல்லி அதை சரி செஞ்சு உங்களை வந்து சொல்ல போனால் கடவுள் தான் உங்களை அனுப்பிடுறேன் ஒரு யாரும் தெரியல எங்கே நேரையா இருந்தாலையா நேரம் போங்க நேரம் போங்க அக்கடி ஏக்கோக்கா நீ லொக்கேஷன் அடி ஓ இதாக நேரே போடுங்க இப்படியே இருக்கிறாங்கடா பாவமா கிடக்கா அளவட்டிக்கு லொக்கேஷன் போடுவோக்கா நீ இந்த அக்கா கேட்டு அளவட்டி தூரம் இல்லை அந்த அதான் மெல்லாவும் அளவட்டியும் சவரங்கள்லானே இல்லை அதான் தூரம் சொல்லல இப்போ இந்த கோட்ஸ் ரோட்டுக்கு போட்டிங்களோ எனக்கு தெரியல கோட்ஸ் ரோட்டு வந்து நாங்கள் அண்டை நின்ற ரோட்டு இல்லைடா இது எந்த ரோட்டு போட்டிங்க இது வந்து பள்ளிக்கூட ரோட் சுடலை ஓ அந்த சுடலை ரோட்டு சுடலை கிட்ட தானே உங்களோட வீடு சுடலை கிட்டயா வீடு இப்போ சுடலை கிட்டா நிற்கிறேன் என்ன அதுக்கிடையில வந்துட்டீங்களா இது இந்த சுடலை இல்லை சரி சரி நீங்கள் நேராக போங்க நேராக போய் வலது கை பக்கம் திரும்புங்க நேராக போயோ நேராக போய் ரோட்ல இருக்கிற வலது கை பக்கம் நேராக போய் வலது கை பக்கமா அது சைவ சுடலை கிடக்கு அதில் கிட்ட தான் நாங்களோட இடம் மார்க்கெட் ஒன்று இருக்கு அதுக்குள்ள தெரியுமே சைவ சுடலை வேத சுடலைன்னு கண்டுபிடிக்கிறது அந்த மேலே தகரம் வச்சு எரிக்கிற மாதிரி இருந்தால் சைவம் தாட்டா வேதமா இதுதான் கோட்ஸ் ரோட் கோட்ஸ் பக்கம் திருப்பையா ஓ கோட்ஸ் இஞ்சால வலது கை பக்கம் இஞ்சால திரும்ப கோட்ஸ் பக்கம் திருப்பியா தான் அளவட்டி வரும் ஓ அங்கே தான் கோட்ஸ் பக்கம் தான் கோட்ஸை காண ஒரு ஆசையாக தான் கிடக்கு கோட்டை உள்ளே என்ன ஏன்டா இப்போ நீங்கள் செலவு பண்ண ஐயோ கடவுளே கடவுளே இதால் இந்த டைம் தான் இருக்கிறாங்க ஒரு தான்டா ஏன் இங்கே வந்து நீங்கள் அது உங்கள் வந்து வேலையாக்கா நாங்கள் 3 பேரும் உங்கள் வேலை அந்த பூக்கண்டில் தண்ணி விடுற எல்லாம் செஞ்சு போட்டு பின்னேரில் போகிறது நீங்கள் போனீங்க இப்போ இல்லை கன ஆழம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் முதல்
கொஞ்சம் காலத்துக்கு முன்னே நிலைமை கஷ்டம்தான். உங்களுக்கு தெரியா என்ன? இல்லை அதான் அதான் தெரியாத வரைக்கும் நல்லதுதான். அதில் ஒரு அப்படியே போங்க திருப்பி என்னண்டு அப்போ அக்காவுக்கு இப்போ நான் கண் பிரச்சனையாலே படிவா தெரியுது இல்லை ரோட்டு. அதான் பிரச்சனை என்ன? கண்ணாடி திறந்துடாடி கொஞ்சம் இப்போ தெரியுதா வடிவா? தெரியுதுதான் ஆ தெரியுதுதான் இருந்தாலும் கிளியர் இல்லைண்ணா. அந்த கண்ணால் இந்த பிரச்சனையாக கிடக்கு பரவாயில்ல. இப்போ நாங்கள் எவ்வளோத்த வந்துட்டோம்னு சொன்னோம் சரியா? அதில் ஒரு சுடலி அடி மார்க்கெட் இருக்குது. ஓ பாருங்க குமரன் மெரக்கால கிடக்கு. இங்கே நடந்து வர்றீங்களோ? அது அந்த ஒழுங்கியற்கால வந்து நடக்க பரவாயில்லை ஓரளவு வரலாம். இருந்தாலும் என்ன அவ்வளோ தூரம் குறைய போகுது இல்லை தானே? சில அவ்வளோ தாண்டி இதில் கொஞ்சம் கிட்டத்தான் வேறு நினைக்கிறேன். ஒரு இதில் வேறுங்கோ நீ பாடுங்க ஒருக்கா நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க உங்களோட. ஏன் அவங்கெல்லாம் பாருங்க மார்க்கெட் அடிக்க பாருங்க. மார்க்கெட் அடிக்க அதில் கேளுங்க. இங்கே தள்ளி வந்துட்டோங்க வந்துட்டோம் உங்களோட. ஓ என்னண்டு அழுக்காய் சந்தி. அழுக்கு சந்தி இல்லை இது பின்னே கிடக்கணும். பின்னே போகணுமா? ஓ அழுக்கா சந்தி இல்லை இப்போ. இப்போ நான் அழுக்கா சந்திக்கிட்டேன். திருப்பி போங்க ரைட் சிலவா போகணுங்க இன்னும். கேமராவில் இருக்கிறது அப்படியே ஆள் கட்டாயம் பார்த்தான் லண்டன்லேருந்து பார்த்துட்டு. அதுக்கு கடைகள் எல்லாம் பேர் இந்த சைடில் இங்கே சைடில் வேறு இந்த சைடில் கடைகள் கிடக்காக்கா. இப்போ பீக்கர் 2-3 காட்டிக்கிறாங்க மேலே. வலதை பக்கம் தான் திரும்ப போகணும். வருங்க கொஞ்சம் நிப்பாடுங்க. இந்த ரோட்டால் எடுங்க பாப்பா. இதுக்குள்ளால இந்த ரோட்டா எடுங்கோ பார்ப்போம். இதுக்குள்ளால தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கெனால்து பிறகுனால கொஞ்சம் பகடியாக திரும்ப வந்து பார்க்குது ஏதா இந்த பாருக்கா. ரவுட்ட ஒரு என்னடாப்பா என்ன மாறிட்டோ இதுக்குள்ளானோ? அதான் சரி. இங்கே இதில் வாங்க. ஓ ஏன் இருப்பானே நீ போகிறதானே? ஆறு மகனா கொடுத்தவர் அப்படியா? அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆள் கூட்டிக்கொண்டு போனது எங்கள்கிட்ட. அப்போ அவள் வந்து தெரியும் நான் இருக்கிற நிலை கொஞ்சம் சிக்கல்லானே. அப்போ கஷ்டம் தானே, சாப்பாட்டுக்கும் இல்லை தானே. அப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு கேமோ சாப்பாட்டுக்கு உதவி செய்யணுமா மற்ற கொஞ்சம் கடன்னு சொல்லி. அப்போ அதான் இப்போ அப்படி வந்து என்ன எவ்வளோ ஒன்று அவங்கள்ட்ட 2 உண்டுயா? 2 லட்சமா வேணுவா? அக்கா ஒன்றரை நீங்கள் அப்போ 1.5 வாங்கினு சொல்லி அங்கால கொஞ்சம் இது வட்டி 50 அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லையா? 2 வேணுவா? அது சரியா? அப்போ இப்போ சொன்னேன் 1.5 வாங்கினது வட்டியோடு சேர்த்து 2 கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அதான் நான் என்ன கதை போண்டால் நீங்கள் என்ன சும்மா இதாக தெரிஞ்ச அடிப்படையில் கொடுத்தா இல்லாட்டி பொறுப்பு வண்டி கொடுத்ததோ? ம்
இல்லை இல்லை என்னென்றால் அப்போ நாங்கள் முதல்ல அந்த வீடியோ எடுத்து தானே இப்போ அதில் 1.5 வேண்டினது 50 வட்டி என்ன சொன்னவா இந்த அப்புறம் பொய்யா போடுமில்ல அதுக்காண்டி தான் நான் படியாக கேட்டு போட்டு என்றால் நாங்களும் வந்து எங்கட இதில் செய்யறதில்ல வெளியில் உள்ளாக்கள் பார்த்து அவையில் இறக்கப்பட்டு செய்கிறது தானே அப்போ அதை சரியான முறைக்கு செய்யணுமில்லோ. ஓ அதுதான் சொல்கிறணும். அப்போ அதை வந்து நாங்கள் இப்போ இன்னும் ஒரு ஆள்கிட்ட காசை வந்து ஹேண்டில் பண்ணிக்க அதை சரியாக அவைக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கணும் இல்லை. அதுதான் நான் இப்போ இங்கே கூட்டிக்கொண்டு வந்தான் என்ன மாதிரி என்று உண்மை போய் அறிஞ்சு செயற்படணுமெண்டு. அப்போ அப்போ இவா சொன்ன வந்து 1.5 பண்ணது அப்படின்னா சொன்னவா இவா. அப்போ நான் அப்படியே 50 வட்டின்னு சொன்னால் எதுவும் அவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி செய்யலாம்னு அப்போ ஒன்று தான் நான் உங்களை சந்திப்பை உண்டு அப்பாட்ட சொன்னேன். அவர்கிட்ட நம்பர் இல்லையாமே. ஆமாம் 2 லட்சம் மணி சம்பாதம் எனக்கு முன்னாள் வந்து நான் காசுட்ட கொடுத்து காசு 50,000 ஐயோ இல்லை இவர் இது கொண்டு வந்து இப்படி கையில் இந்த கையில் இதை வந்துட்டு போனவர் உடனே விட போனது அதுக்கு உங்கள்கிட்ட அந்த வேறு காசு. அப்போ என்ன அதான் இப்போ என்ன வவா சொல்கிற 1.5 வாங்கினுண்டு இப்படி பக்கத்தில் அவர் நின்றவர் காய்க்கிற விளங்க அவங்களுக்கு இப்படி என்ற கையில் வச்சவர் அவ்வளோதான் வேற ஒன்று வங்காளஞ்சாலும் செய்யலை அவர்கிட்ட கையில் அவர் வச்சவர் அவார்ட்டா நீங்கள் டிரெக்டாக கொண்டே கொடுத்தீங்களா 1.5 சொல்கிறான். இல்லை அவார்ட்டை கொடுக்கல மாமனும் பக்கத்தில் நின்றவர் நானும் பக்கத்தில் நின்றேன். முதலார்த்த காசு கொடுத்தது மகன் கையில் கொடுக்க மகன் அவருக்கு கொடுத்த உடனே இப்படி வாங்கி இப்படி கையில் வச்சவர் வேற ஒன்றும் அங்காலஞ்சாலும். அப்போ எவ்வளோ கவனிங்க அவ்வளோ வண்டி தான் வாங்கினேன் 1.5 வண்டிங்களா? ஓகே. அப்போ தம்பி 2ன்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. எம்மையாக நான் கடவுளருக்கே போய் சொல்லல நான். அவங்களும் போய் சொல்ல மாட்டாங்க எப்படி. எட்டு மாதத்துக்கு 1.5 வருமா? சரி அதானே இப்போ நீங்கள் அவன் நிலைமை தெரியும் தானே. இப்போ நீங்கள் உங்களோட ஆவாசிட்டு 50. ஓ ஓ சரி அப்படி லைன் 50,000 தான் முதல் வேணும் மாவட்டத்தில். எனக்கு அது தெரியாது உண்மையா. எனக்கு தெரியாது எந்த கையில் இது தந்தது தான் எனக்கு தெரியும். அவன் கொடுத்த கொண்டு எல்லாம் அது எனக்கு தெரியாத விஷயம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்னண்டாக்கா அது எனக்கும் தெரியும் 2 லட்சம் தான் கொடுக்க காசு என்னண்டா இதில் லைனில் நிற்கணும் இதில் வச்சுத்தான் 2,000 கொடுத்துதான் உங்களுக்கு 1 லட்சம் தான் கொடுத்தான். எனக்கு தெரியாது அவன்கிட்ட கொடுத்ததே எனக்கு தெரியாது. உன்னை மாந்த நம்பர் இருக்குதானே அவருக்கு போன் நான் அடிக்கிறதும் இல்லை போனும் இல்லை. அப்போ 2 லட்சம் கொடுக்கவா அம்மாட்ட 1.5 கொடுங்க எனக்கு 50 ஆகும் சொல்லி. ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு முன்னால வச்சு அவர் நீங்கள் அன்றைக்கு ஒரு நாள் வந்தீங்கல்ல இங்கே 2 மாதத்துக்கு முதல் 2 மாதம்ல கூட நான் வந்து நானும் 3 மாதம் வேற நான் சொல்லிவிட்டேன் இல்லை அக்கா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யோசிக்க வேண்டாம் வீட்டை போங்க இப்போ வருத்தங்களை சுகமாக்குவோம் அதை நான் சொல்லி விட்றேன். என்ன பண்ணுறேன் சொன்னேன் அவசியம் அம்மாட்டா எங்கள் காசு போவேண்டா நீ போவேண்டாமடா நான் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தரத்தானே வேணும் என்ன கஷ்டப்பட்டும். ஓ ஐயா நீ அந்த 1.5 அம்மாட்ட கணக்கை முடிச்சு போட்டு சரியோ. என்னண்டா அந்த பாயிலாதானே இதுகள் பாகாம இல்லை 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 என்ன நான் சொல்லி போட்டேன். அதை தான் சொல்கிறேன். சரி பிரச்சனை இல்லை.
அது சரி, அதுதானே இப்போ நீங்கள் சொல்கிற நியாயம் சரி. ஆனால் வந்து நீங்கள் அந்த ரெண்டையுமே வாட்டை கொடுத்து தான் உண்மையாக நீங்கள் சொல்கிற கதைக்கு நான் சந்தோஷப்பட்டுப்பேன். நீங்கள் அந்த 50 படியாண்ட கொடுத்தபடியா தான் அவள் அது தனக்கு தெரியான்றா. ஓ சரி. மற்றது அப்போ நீங்கள் இப்போ அவசரத்துக்கு அவாக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. என்னென்றால் இனி வந்து இப்போ இவைகளுக்கு இப்போ அவசரத்துக்கு அவை கேட்கணும் சரி. ஆனால் வீட்டை கொடுத்து போட்டு நீங்கள் எப்படி உண்மை இப்போ நாங்கள் வந்தால் ஓகே, இல்லாட்டிவே இந்த நிலைமை நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி ஒரு காலமே இருக்காது. சரியா இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதால் நீங்கள் வந்தால் கொண்டா கொடுக்காதீங்க. மற்ற அந்த முக்கியமாக பொடியனுக்கு எதுவும் கொடுத்தாலும் அதை இவையோட கனெக்ட் பண்ணாதீங்க நீங்கள். சரியா ஏண்டா இப்போ இது இப்போ கஷ்டமே இல்லை. இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்குள்ள அப்போ அது பாகம் இல்லை. இப்போ அதை விட இப்போ வெளியிலேருந்து ஆரோண்டு தந்த காசு அப்படியே கொண்டு வந்து கடன் அண்டு கொடுக்கக்குள்ள இவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்தேன். ஒரு கொஞ்சம் பண்ணாலும் நீங்கள் குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் அது சாப்பாட்டுக்கு உதவமாண்டு. அப்போ நான் காய்ச்சி பாவனா நான் வந்தேன். நான் இப்போ சொன்னுவா ஒன்றரையா இப்போ வட்டியோட 2 கொடுக்கணும்னு சொல்லி அவையில் பெருசாக கேட்கல 50,000 தான் வட்டி கேட்ட வேண்டாம். அப்போ நான் யோசிச்சு கொண்டு வந்தது சரி 50 கேட்டத்தை ஒரு 20,000 குறைச்சி கொடுத்தோம்னு சொன்னால் அவைக்கு 20,000 ரூபா அங்கே சாப்பாடுக்கு கொஞ்சம் நாளைக்கு உதவுமெண்டா நான் வந்தேன் கூட்டிக் கொண்டு. அவன் நடந்து போகிறேன்னு சொல்லி இப்போ அப்படியே செய்யக்கூடிய மாதிரி வசதி பட்டா நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லை பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 2 தான் வேணுமென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாதானே. இப்போ அதை நாங்கள் என்ன செய்கிறோம், வேணும் கடனை கொடுக்கத்தானே. ஒன்று 90 தாரணை அக்கா. இது உங்களுக்கு கடைசி முதலுமா இருக்கட்டும். இனி கிடந்தாலும் கடன் நண்டு போவாங்க. இப்போ அவையிலும் ஓகே நல்லதெல்லாம் இருக்குது. அவரும் வந்து மகனோட அப்படி காய்க்கிறார். ஏன்னா என்ன பிள்ளைய இருந்தாலும் அப்பா என்ன ஒன்றும் காய்ச்சி கொள்ளாது. அதான் இனிவே வந்து கேட்டாயா அந்த திருப்பி தர லைன் காசே இல்லை. ஆனால் வேற மகன் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி வந்து காய்ச்சி தண்டபடியே தான் அந்த காசு விடுவாட்டாங்க. இந்த இது கண்ணி பாருங்க. அவள் வந்து கேட்க வேணாம் சொல்லி விடணும். அம்மா உங்களுக்கு யோசிக்கணும், மருத்துவத்தை போய் மாற்றுங்கக்கா, நீங்கள் காசை பற்றி காய்க்க வேணாம். நான் விலையும் சொல்லி போனேன். காசுக்கு அங்கே போகக்கூடாது, அவருக்கு வந்தால் காசை வேணும், மற்றபடி நீ போகக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு இன்னும் டைம் நான் போவோம். சரியா சரி தம்பி, நன்றியா. சரியா நன்றியா. நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு உண்மையாக சரியா என்ன செய்யணும். சரியாக்கா ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காசை கொடுத்துட்டு வெளுக்கிட்டோம். உண்மையிலே வந்தாக்கா என்ன சொல்லலாம் பிரச்சனை, வட்டிக்கோ வட்டி இல்லையோ நாங்கள் கடனண்டு போய் ஆகிட்டாவது கை ஏந்திட்டோம்டா அதை கொடுத்து தான் ஆகணும். சரிதானே? அதை விட இப்போ நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்குமே வந்து என்ன இப்போ நீங்கள் சரியான முறையில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இனி சொல்கிறத நம்புறதா இனி அவன் சொல்கிறத நம்புறதா எனக்கு தெரியாது. அதை விட இப்போ நான் அங்கே நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவில் காட்டையில், அதை விட இன்னொரு ஆக்களை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டவுமே இல்லாது. இப்போ அவங்கள வந்து நாங்கள் வீடியோவில் காட்டையில் அதாவது அழகு இல்லை. அப்போ நானும் கவிதாசன் தான் உள்ளுக்கு போனாங்க. அக்கினி வந்து வெளியில் நின்றது. அப்போ என்னென்றால் நான் போக அவங்களோட அப்பா வந்து சொன்னார் மகன்கிட்ட வேண்டினது மகன் விரட்டுமெண்டு. அப்போ மகன் சொன்னார் நான் இப்போ வர மாட்டேனப்பா நீங்கள் வேணுங்க கொண்டு. அப்போ நான் மகனை கேட்டேன் எவ்வளோ பிள்ளை காசுண்டு கேட்க அவன் சொன்னான் நான் 2 லட்சம் கொடுத்தான்னாண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை அம்மா சொன்னுவான் 1.5 இல்லைண்ணா அதை பற்றி நான் தெரியாது நான் 2 கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் அப்போ வட்டி எப்போன்னு சொல்லி கேட்டேன். சொன்னேன் அப்போ 2 கொடுத்துப்பட்டு 2 அப்படியே வாங்க மாட்டாங்க வட்டி இல்லாமேன்ட்டு. அப்போ அவன் சொன்னான் அவங்க கஷ்டம் தானே, என்ன வட்டி ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் வந்து 2 லட்சத்தை மட்டும் கொடுத்தாலே ஓகேன்ட்டு. அப்போ என்ன சரியான கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இப்போ அக்கா கிட்ட அக்கா என்னக்கா நீங்கள் 1.5 அவன் 2 சொல்ல இப்போ அக்கா இவ குழம்பின அந்த விதமும் உண்மையிலே அவள் பொய் சொல்லாம தான் இருந்தது. அப்போ நான் என்ன செய்கிறது, இதாடா ரோட்டு. அப்போ நான் வந்து நான் அப்போ அந்த பொடியன்ற ஃபோனை வண்டிக்காச்சும் தம்பியா இப்படி இந்த பிரச்சனை
இவைக்கும் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறவங்க தான் உதவி செய்கிறாங்கள. அப்போ அவங்க அனுப்புகிற காசு அப்படியே ஒன்று வந்து தரைக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தர வேண்டிய கடமை இருக்குது. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் என்றாலும் குறைச்சா அவைக்கு சாப்பாட்டுக்குன்றாலும் சின்ன ஒரு உதவியாக இருக்குமென்று தான் நான் ஏற்றி கொண்டு வந்தேன். நான் அப்போ உண்மையிலே 1.5 வேண்டி 50 வட்டின்னு சொன்னால் ஒரு 5-10 நாள் நீங்கள் குறைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னா அவன் படிக்கணும். நான் இல்லையாண்ணா நான் உண்மையிலே 2 லட்சம் தான் கொடுத்தேன். நான் அதுக்கு இப்போ வட்டி பார்க்க போனால் 1.5 லட்சத்துக்கிட்ட வருமான வட்டி வேணாம். அந்த வட்டி கூட நான் வந்து கட்டினேன் சொல்லி அவன் வந்து படியே நல்ல நீட்டாக தான் கதைச்சவன். அப்போ அவனில் வந்து நான் அது உண்மையாக போய்யோ இனி குறையெல்லாம் நாங்கள் அறிய போகவுமே இல்லாது. அதை விட நாங்கள் வேண்டின கடனுக்கு இனி இன்னொருத்தோட போயிட்டு நாங்கள் கொழுகி கொண்டும் நிற்கல. அது அதுக்கும் எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பும் இல்லை. அப்போ நான் போனது சரி 2 லட்சம்னு சொல்லி அக்கா வந்து சொல்லிட்டா ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் மணி குறைச்சி கேட்போன்னுட்டு நான் போய் அப்போ படிச்சோன்னா நான் 2 லட்சம் தானா உண்மையிலே முதலண்டா. அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு விளங்குது, ஆனால் உண்மையிலே வந்து ஒரு கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி நிலைமை இருந்தா நான் நீங்கள் அப்படி கேட்கவுமே இல்லை. அது நிலைமை இருந்தால் ஒரு 20 என்றாலும் குறைச்சி விட்டீங்கண்டா அவைக்கு சாப்பாட்டுக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்ல. அப்போ உடனே அவன் அப்பா வந்துட்டு ஃபோனை வண்டி போட்டு சொன்னார், தம்பியா ஒரு 10 குறைச்சி விடு, நீ அதை நீ போட்டு கட்டினாலும் பரவாயில்லை, அதுகளுக்கு சின்ன உதவியாக இருக்கும் தானேன்னு சொல்ல. அப்போ அவர் சொன்னார் ஓகேண்டு. அப்போ நான் வந்து 1.90 கொடுத்துட்டு இந்த இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 இருக்குது. அக்கா இப்போ என்ன சொல்லுங்க அப்போ இல்லை நீங்கள் நீ இப்போ நீங்கள் ஐயோ நான் 1 தானே வேணும், நான் இது என்ன 2 வேணுன்னு சொல்லி குழம்புற கொண்டு இல்லையாக்கா நேரையாட ரெண்டு சொல்ல கொண்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்களுமே 1.5 வேண்டி இருந்தாலும் 2 தானே கொடுக்கணும் வந்த நீங்கள். அப்போ அதனால் ஏதோ எங்களோட திறமையால் ஒரு 10,000 வேண்டாலும் உங்களை மிச்சம் வந்துக்கணும் மட்டும் மினையுங்க சரியோ. நீ வந்து அவங்களோட ஒன்றும் நீங்கள் ஆக்கியூ பண்ண போக வேண்டாம் சரியோ. இப்போ இதில் வந்து அந்த தம்பி சொன்னேன்னு சொன்னால் மகனிட்ட 50 கொடுத்ததாம், இவாட்ட வந்து 1.5 கொடுத்த மாதிரி சொன்னார் வந்து. இப்போ நாங்கள் இனி ஒன்றும் கதைக்கலாது, அதை விட நீ அவன் பொடியன்ட்ட கேட்கவும் இல்லாது. இந்த வீடியோ பார்க்குறாரு நீங்கள் அக்கா நீங்கள் ஒரு டைம் இனி காசு கேட்க போகவே வேண்டாம். நான் அவருக்கும் சொன்னான் ஃபோனில் வந்து இனி மகன் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காங்கோ, இனி ஒரு அவர் கேட்டாலும் அது அவர்கிட்ட நீங்கள் வேண்டி எடுக்கணும், அதுக்கு இவா பொறுப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் சரியா. இப்போ நான் இப்போ இனி வந்து நான் அப்போ மகன் வேணும் நீங்கள் மகன்கிட்ட வேணுங்கோ, இவா வேணும் 1.5 தான் நான் தரேன்னு சொல்லி நான் கேச்சிருந்தா அவன் பிறகு சொல்லிப்பான் அப்படின்னா நீங்கள் அந்த 1.5க்கு வட்டி ஒரு சேர்த்தாங்க நான் ஏதோ ஒரு வகையில் அந்த 2 எடுக்கணும்ண்டு. அப்போ நாங்கள் முரண்படக்கூடாதுன்ற ரீதியில் ஏதோ சுமூகமாக முடிப்போம்னு சொல்லி முடித்து அவன் தம்பிகிட்ட சொல்லி ஒரு 10,000 நான் வந்து உங்களுக்கு குறைச்சி விட்டுருக்கேன் சரிதானே. இதோடு நாங்கள் சுமூகமாக முடிப்போம். நீங்கள் வந்து இதில் நீங்கள் கல்ல நான் என்ன கொண்டு யோசிக்காங்க இல்லை, நான் அப்படி யோசிக்கல. இப்போ நான் வேறு இடங்களுக்கு போனால் வேறு விதமாக எல்லாம் கேட்டு எல்லாம் விசாரிப்போம். இனி வந்து உங்களோட இதில் பற்றி காய்ச்சி பிரியோசனம் ஐயோ அடங்குதாப்பா அம்மா வாங்கோ வாங்கோவன் என்னப்பா கடைசி டிஜே போல ஓட வாண நெருப்பட்டி முடிச்சு போட்டியானே ஆள் கடுகு சுருந்தா கேலம் பெருசு அண்ணா வாண இருண்ணே வாண இங்கே அக்கா அப்போ அக்கா என்ன சந்தோஷமா அப்போ நான் எப்படி சாப்பிடுங்க இந்த உயிரே வந்துட்டு எனக்கு திருப்பி உண்மையிலே சத்தியமா சந்தோஷமா. இப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னால் மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியில் கதைச்சுன்னா 10,000 ரூபா குறைச்சி கொடுத்துருக்காமா என்ன எப்படி சரி 10,000 ரூபா நினைக்கவே இல்லை. இனி வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிருங்க சரியோ. இனி வாழ்க்கையில் கடன் ஒன்றுக்கு போகாதீங்க சரிதானே. இதுக்கு நான் இவ்வளோ வருத்தங்கள் வந்துருக்கு, நான் பெருசாக ஆஸ்பத்திரிக்கும் போகிறதில்ல, இவ்வாவை காப்பாற்ற ஒன்று மட்டும் தான் இவ்வளோ நடந்தது. கடன் கட்டியாச்சப்பா சரியே. இனி கடன் பண்ணுறேன்னா நெருப்பட்டி ஒன்றுக்கு மட்டும் வேணுங்கோ சரியே. வேறு ஒன்றுக்கும் வேண்ட வேண்டாம். அங்கே அதில் 10,000 உங்கள்கிட்ட மிச்சம் தந்துருக்கேன் தானே, அதை நாளைக்கே போயும் சாப்பாடு சாமானம் பண்ணுவோம் சரி. நான் அன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லி போட்டு போனான் இல்லை சரி, அதை வந்து கேட்போம் சரி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே கடன் கொடுத்தது, நன்றியோ. நன்றி கோடி நன்றி கோடான கோடி நன்றி. இனி கடன் ஒன்றும் படக்கூடாது சரியோ. சரி ஓகே இப்போ சந்தோஷமா. ஓகே நீங்கள் இருக்கப்புறம் என்ன கடன் படுவோம் சரி. நான் இருக்கேங்க நீங்கள் கடன் படத்தை இல்லை சரி. நான் அன்றைக்கு ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு போனேன் ஞாபகம் இருக்குதா, கணக்கு அன்றைக்கு தந்த 25,000 நான் கணக்கு கேட்பேன் சரியோ. இப்போ சொல்லுங்க என்ன செஞ்ச நீங்கள்? 5,000 ரூபா சாமான் வாங்கினது.
இப்போ வேங்க நான் 25,000 ரூபா கடன் கேட்கறதால நீங்கள் வந்து என்ன ஒரு 25,000 தந்த ஒரு இப்போ 2 லட்சம் ரூபா காசே நம்ம கணக்கு பார்க்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படி 25,000 ரூபா கேட்குறேன்னா அதில் பல காரணம் இருக்குது. எழுதி வச்சுனா அதில் அடுத்துண்ணா அது சரி என்ன நெருப்பட்டியில் ஒரு ஆசை என்ன விளக்கம்? ஏன் நெருப்பட்டியில் ஒரு ஆசை உங்களுக்கு? அடிக்கடி சேர்த்துன்னு குடிச்சு பழகி போச்சு. அதுதான் அந்த நெருப்படி அடிக்கடி சேர்த்துன்னு குடிச்சு பழகினாக்கு இப்போ நெருப்பட்டியை தட்டி பழகிறான் பம்பளை பாட்டு நெருப்படி அந்த தட்டுனா தான் தண்ணி வைக்கலாம். அப்போ நெருப்பட்டி தட்டி தண்ணி வைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் போன எப்போ தண்ணி வச்சீங்களா? வைத்தான் பாப்போம் 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 நழுவி வச்சீங்களோ? இவாதான் எழுதுனவா அம்மாவோ? அதுதான் சரி. நான் எனக்கு கண்ணே இல்லாத ஒன்றும் தெரியாது எழுத. அதான் நான் சொல்லவா தான் எழுதினவா எழுதி 5,000 ரூபா கடன். அதான் அது மற்ற காசு அந்த அந்த கியூஆர் காசு வந்து அந்த காசுல அது வெளியே கிடக்கிறத நான் சொல்கிறேன். 1000 ரூபா வந்து போட்டுக்கிறாங்க என்னத்துக்கு? அது ஒரு பிள்ளைகிட்ட வாங்கினேன் முதல் வாங்கினேன். அது கொடுத்தீங்களோ? அதுவும் கொடுத்தேன். 1500 உண்டு. 1500 மீன்காரனு கொடுத்தது. 200 போட்டுக்கிறாரு. 300 பான்காரனு கொடுத்தா 200 அரிசி 2 கிலோ 4 போட்டுக்கிறது. தக்காளி பழம் 50 ரூபாங்க. சரி இப்போ எவ்வளோ மிச்சங்களை கண்டேன் காசில்? இஞ்சோட 15,000 மற்றது கடையில் நிற்கிது மிச்ச காசு. என்னடா சாமானு கொண்டு போனது மாற்ற காசு இல்லையான்னு மிச்சம் நிற்கிது. உங்கள்ட்ட இப்போ 15 இருக்குதா? 15 இருக்குது. மிச்சம் அதில் 3,500 நிற்கிது கடையில். சரி அப்போ மகன் வந்து வீடியோ பார்த்து எதுவும் கேட்டு வராங்களோ? அப்புறம் நான் கதைக்கிறேன். இங்கே வாரையில் வாரதும் இல்லை கதைக்கிறோம் காய்க்கிறதும் இல்லை. அவர் ஒன்றும் வந்து கேட்கல. அவர் வர்றதும் இல்லை. அதான் நான் சொன்னேன் வர்றதும் இல்லை. என்னோட கதைக்கிறே இல்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பரும் இல்லை. என்னடையும் போகணும் இல்லை. சரி அவர் கதைக்காட்டும் பிரச்சனை இல்லை. அவரால் அவராட்டும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. அவரால் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இல்லாடி சரி சரியா அவர் காரணம் தெரியா இவர் ஒன்றும் தெரியா சரியா சரி எப்படி எனக்கு அப்போ அன்றைக்கு 25,000 தந்தாங்க. அதில் உங்கள்கிட்ட இன்னும் காசு இருக்குது. இன்றைக்கு திருப்பி ஒரு 10,000 வந்துருக்குது. அப்போ இதையும் வச்சு கொஞ்சம் நாளைக்கு சமாளிங்க சரியோ. மற்றது உங்களுக்கான மாத உதவிக்கு நான் ஒரு ஆட கதைச்சினான். அவள் வந்து ஒரு 10,000 இல்லாட்டி 15,000 உங்களுக்கு மாதம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறான். இனி உங்களுக்கு இந்தியாவில் எவ்வளோ 5,500 ரூபா? சரி அதுவும் வந்தா உங்களுக்கு 2 பேருக்கும் வடிவாக காணும் சரியோ. அப்போ நாங்கள் அதே செய்வோம். மற்றது இந்த வீட்டையும் இதை வந்து இப்போ தங்கச்சி திருத்த வேணான்னு சொல்கிறான்னு சொன்னான். அதை வந்து நீங்கள் தான் கேட்டு சொல்லுவோம் என்ன செய்வோம். ஃபோன் நம்பர் தான் கதைக்கிறீங்களா? உங்களோட கதைக்க போகிறோம். தங்கச்சிட்ட ஃபோன் நம்பரா தாங்க அப்போ இல்லை ஒரு சில பேர் காய்க்கிற மாதிரி உண்மையிலே வந்து ஒரு பேக்காட்டு வேலை செய்கிறேன்டா. இன்றைக்கி நாங்கள் கடன் கொடுக்க ஏற்றிக்கொண்டு போனாங்க. ஆனால் உள்ளே கொண்டே கொடுத்த ஒரு பார்க்கறதுனால கடவுளுக்கு நேர்மையாக நம்ம செயற்படுறது மட்டும்தான் இங்கே செய்யக்கூடிய ஒன்று. இப்போ அதே நேரம் அக்கா நின்றவா இப்போ அக்கா கூட நாங்கள் சொல்லலாம் தானே வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அக்கா அதான் அந்த காலம் மேலே உள்ளவரால் தான் பயப்படுவோம் நாங்கள். இது நம்பரோ பாருங்க இருக்கணும். இந்த ஃபோன் நம்பர்லக்கா அந்த கடன் பண்ண பொடியன்ற நம்பர் இல்லை உங்கள்கிட்ட என்ன? இதங்கால நம்பர் உங்களுக்கு இன்றைக்கு இது கிடந்த இந்த பேக்கில் கிடந்தது. நான் பேக்கெல்லாம் கொட்டி தடவினா தான் வந்தது நம்பர். இல்லை அதுதான் இப்போ இது உங்கள்கிட்ட கிடக்கிறது தெரிஞ்சுதான் நான் பேக்கெல்லாம் கொட்டி தடவி கிடந்தது எனக்கு தெரியுமா. அப்போ அண்டைக்கு ஒருக்கா தடவி இருக்கலாமே. நாங்கள் நிற்க பேக்கெல்லாம் கொட்டியிருக்கா நீங்கள் என்னது இந்த நம்பரே இருக்கா? நான் அது பெரிய எண்ணெயில் பிறகு தான் எனக்கு யோசனை வந்துச்சு. இருக்கா பாப்பா மட்டும் பார்த்தேன் நான் கிடந்தது. அப்போ என்னத்தில் ஹேச்சிங்க தங்கச்சியோட? எப்போ ஹேச்சிங்க தங்கச்சியோட? அதான் இன்றைக்கு ஒரு பிள்ளை இந்த ஃபோனில் இருந்து அடித்தேன். நான் அங்கே தூர இடத்த போய் தூர இடம் என்னங்க. சரி நீங்கள் கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க. The mobile you called has not responded. Please try again later. நம்பர் ஆஃப் பண்ண சொல்லுது. வேறு நம்பர் இது இல்லை இந்த நம்பராக நான் காய்ச்சது. எனக்கு ஆஃப் பண்ண சொல்லுது. அப்புறம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் வந்து அவருக்கு ஒரு அடிக்கிறோம். நான் யாருக்குன்னு சொன்னால் இந்த உதவியை உங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபா காசை தந்து அனுப்பிவிட்டு அந்த அண்ணாவுக்கு ஒருக்கா அடிக்கிறேன் சரியோ. அவருக்கு ஒரு நன்றி சொல்லத்தானே வேணும். நீங்கள் அதை விட பாருங்க இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் உதவி செய்ய வரைக்குள்ளே கடனன்ற ஒன்றால் எவ்வளோ கவலையாக இருக்குது. அதை கொண்டே கொடுக்கக்குள்ள ஆனால் என்ன செய்கிறது? அதை செய்யாட்டிலும் இனி நாளாந்து உங்களோட வாழ துன்பமாக போடும். இனி வாழ்கிற என்ன ஒரு கொஞ்சம் காலமே நிம்மதியெல்லாம் போடுமென்ற கடையை செஞ்சுருக்குது.
அப்போ அதை கவனமாக செயற்படுங்க. இனி வந்து கடன் ரோட்டுக்கும் போகாதீங்க சரியா? நான் மாத உதவி செய்வோமா? இப்போ அந்த அண்ணா ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் ஒரு நன்றி உண்டாக சொல்லுங்க சரியா? கடன் காசு கொண்டு போய் கொடுத்தாக்க நீங்கள் தான் சாட்சி சரியா? நான் வீடியோ எடுத்துருப்போமா? நான் கடன் தரவங்க வீடியோ கோமன்னு சொல்லுவாங்களா? இல்லை. ஹலோ ஹலோ வணக்கம் கிருஷ்ணா, சொல்லுங்க. ஓமண்ணா, நான் இங்கே அந்த மல்லாத்துக்கு வந்தேன். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடன் கொண்டே ஆக்களை ஏற்றி கொண்டு போய் நான் தான் நேரம் கொண்டே கொடுத்து எல்லாம் காய்ச்சி போட்டு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினான். ஒரு 10,000 தான் அவர் குறைச்சி விட்டார். ஓ, நான் அந்த அக்கா இருக்கா கதைக்கணுமா இருக்கும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் இந்த உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கையில் இவ்வளோ கோடி நன்றி உங்களுக்கு. நான் இந்த கடனாலே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் இவ்வளவு ஆமாம், இனிமே கடன் ஒன்று போட்டாங்கோ, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருங்கோ. அவரும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கையோச்சு நீங்க சாப்பிட்டு இருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரியோ சரி. நான் உங்களுக்கு கட்டாயம் சாப்பாடு இதுகளுக்கு தான் செய்யணும் பண்ணுதுன்னா, நீங்க இப்ப தான் கிருஷ்ணா சொன்னார் இப்படி கடன் பிரச்சனை ஒன்று செய்து வச்சிருக்கிறீங்களே. ஓகே, இப்ப அந்த கடனை தீத்தாச்சு, நீ சந்தோஷமா ரெண்டாண்ணா. இப்போ எனக்கு விளங்கும் என்னடா, சாப்பாட்டுக்கு நாங்கள் அந்த நலமுறை காசு இல்லாட்டி யாருடைய மாத காசையும் செட் பண்ணி செய்யலாம். ஆனால் இந்த கடனை கொடுக்காம விட்டோம்னா இவை காலங்காலம் துன்பப்படுவினோம்னா அதால் விளங்குதான். அப்போ என்ன சொல்கிற, ஆகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ 2 லட்சம் மண்டேக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நான் பிளான் பண்ணது கொஞ்சம் பேரோட காய்ச்சி செய்வோம்ண்டு. ஆனால் நீங்கள் தனியாகவே செஞ்சிட்டீங்கன்னா உண்மையிலே பெரிய ஒரு உதவியா? பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லையா? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. பிரச்சனை இல்ல. இது அப்ப மற்ற உங்களோட இதுக்கு தான் தெரியும் ஆக்கள் சாப்பாடு. சாப்பாட்டு உதவிக்கானா நான் ஒரு அக்காவோட கதைச்சேன். அவாவும் ஜெர்மன் தான். அவாவும் வந்து அந்த கடன் பிரச்சனையை தான் செய்ய போகிறேன்ற மாதிரி கதைச்சவா. அப்போ நான் சொன்னேன், ஒரு அண்ணன் வந்து நான் அவரோட ஆல்ரெடி கதைச்சிட்டேன்ண்டு. அப்போ நான் அவாவுக்கு வந்துட்டு அந்த மாத ஹெல்ப்போ சம்திங் ஏதாவது உண்டு அவாவுக்கு கொண்டு அந்த வீட்டு வேலையோ அல்லாட்டி இன்னும் ஒரு ஆள் கதைச்சி ஒரு ஆள் மாத உதவிக்கு அவையோட கதைச்சி இந்த மாத உதவியை நான் செட் பண்ணி கொடுப்பேனே. பிரச்சனை முடிஞ்சது. ஓகே, அது செய்து விட்டாச்சு. ஓ, இவன் பிரச்சனையை நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிப்போம். சரிங்க தான். இப்போ நாங்கள் எப்படியா வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகினா கட்டாயம் செய்வோம். ஓ, மற்றது உங்களோட வீட்டையெல்லாம் போனான்னு நல்ல வடிவாக கவனிச்சவ எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிவிடுங்க. பிரச்சனை இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? சொன்ன பக்கத்துல இருந்தவங்க. ஆமாம் ஆமாம் தெரியுமா வைக்கங்க. நன்றி சொல்லிவிடுறேன். நன்றி. எனக்கு நீங்க பேருந்து ஒரு அடியுங்க. நான் அடிக்கிறேன் நஜிவுக்கு. அவ அம்மா கேட்கப்புறம் அந்த அம்மா இருக்கா நீங்கள் செய்கிற உதவிக்கு நன்றி. அப்போ பிரச்சனை இல்லையா அம்மா? நான் பார்த்தேன், உங்களை பார்த்தேன், நான் வடிவா இருங்கோ. அந்த பிரச்சனை முடிச்சாச்சு, இனி கடன் படாம வச்சு மற்றது அவர் சொல்லி சொன்னவர். உங்கள்கிட்ட அவர் பிடிச்சது கூட முடியாமண்டா உண்மையா சொன்னவர். என்னண்ணா என்ன சாக்லேட் வேணும்னு சொல்ல? என்ன சாக்லேட் வேணும்? இப்போ நீங்கள் நாங்கள் கொண்டு அது சோபிக்கலையாப்பா. நல்ல நல்ல துறம் சாக்லேட் அனுப்ப சொல்லுங்க. சொல்லுங்க வழிய சொல்லுங்க. நல்ல துறம் சாக்லேட் அனுப்புங்க. சாக்லேட் அனுப்பி விட்றேன். நான் ஜாதகல் வரைக்கும் நான் உங்களுக்கு ஜெர்மன் சாக்லேட் அனுப்பி விட்றேன். உங்களுக்கு எந்த நாட்டு சாக்லேட் வேணும்? எந்த நாடா? என்ன ஸ்ரீலங்கா வேணுமே? என்ன கதை நல்ல ஒரு பெரிய வெளிநாட்டு. அதான் என்ன வெளிநாடுக்கு எந்த நாடுன்னு சொல்லுங்க. கனடாவோ அமெரிக்காவோ லண்டனோ சுவிஸோ ஜெர்மனோ சுவிஸ் கேண்டோஸ். அப்புறம் என்ன சொல்லுங்க, ஆள் எடுக்கும். நன்றி. அப்போ இந்த சம்மருக்கு நான் போட்டி கொடுத்துருவேன். பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷம் ஆயிருங்கோ. கிருஷ்ணா பேர் உதவி உங்களுக்கு செய்வீர்தானே? இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போறீங்களோ? நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். வேணும் உழைக்கலாம் தான். என்ன வயசோட என்பது இப்போ அப்படி போகிறேன்னா ஒரு 2 பேர் சொல்லுங்க. அப்புறம் அவர் வைக்க முந்தி போயில. சரியா? அப்போ அண்ணன் அப்புறம் அடிக்கிறேண்ணா. பிரச்சனை இல்லை, அடிங்க. ஓகே ஓகே நஜி பாய். ஓகே பாய். ஓகே பாய். ஓகே.
ஸோ அண்ணாட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 406 3406 ஜெர்மன்லேருந்து இந்த உதவியை வந்து அண்ணா செஞ்சுருக்கிறார். ஸோ நாங்கள் ஃபைனலாக ஒரு நன்றியை சொல்லுவோம். அம்மா காலத்தினால் செய்த உதவி சிறிதேனம் ஞானத்தில் மான பெறுதுன்னு சொல்லி இது சிறிய உதவி இல்லை பெரிய உதவி சரிதான், உங்களோட உயிரை காத்த ஒரு உதவின்னு சொல்லலாம். உண்மைதான். சரியா? இப்போ நான் வந்து அவ்வளோ தூரம் கதைச்சு உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் கடவுளை நான் அப்படி வச்சுக்க சந்தோஷப்படுறேன். நான் ரூபா காசு நான் கடனண்டு வாங்கினது இல்லை. சரியா? சில வேலை சின்ன வயசில் வேண்டிக்கலாம் ஒரு 5-10, ஆனாலும் இப்போ விவரம் தெரிஞ்சு வாங்கினது இல்லை. சரிதானே? அப்படி இருக்கிற ஒரு டைமில் நான் கூட வந்து யார்கிட்டையுமே வந்து அந்த கடன் சம்மந்தமாக நான் குறைச்சி விடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை எனக்காண்டி கூட. ஆனால் உங்களுக்காண்டி நான் இன்றைக்கு எவ்வளோ காய்ச்சான்னு பார்த்தீங்க நானே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அது இப்படி காய்ச்சக்கூடாது. அதாவது இன்னொரு ஆள்கிட்ட போய் நான் வந்து இப்போ அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க வட்டி தந்தேன்ண்டு, அவர்கிட்ட போய் நான் எவ்வளோ தூரம் காய்ச்சேன் உங்களுக்காண்டி. ஏன் ஒரு 10,000 மிச்சம் வந்தாலும் உங்களுக்கு உதவுமெண்டு. அப்போ நான் அவரோட அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காய்ச்சி அந்த காசை நான் கொண்டு போகலாம் தானே. ஏன் நான் கொண்டு போகல? நீங்கள் தரே இல்லை, தாரம் கொண்டு தரே இல்லை, இன்னும் தாரம் கொண்டு சொல்லுறீங்க வருது இல்லையே கைக்கு. சரி, அப்போ இது உங்கள்கிட்ட வாங்குறக்கான நாங்கள் வாங்கினோம் இல்லை. அப்போ விலங்கு தானே உங்களுக்கு. அப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம்ண்டு. அப்போ அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டவங்களா நீங்களும் செயற்படணும். சரியா? அப்போ நாங்கள் வெளுக்கிறோம். சரியா? போயிட்டு வாரோம். வேறு என்ன உங்களுக்கு செய்யணும்? எங்களுக்கு இவ்வளவுமே பெரிய உதவி. அப்பா கடவுளே நிம்மதி நிம்மதி. சரி, ஓகே. அப்போ சந்தோஷம். அப்போ இன்னொரு கடனை வேண்டானே, இப்போ அதை கொடுப்போம். இனி நாங்கள் சாப்பிடாடி என்ன சித்தா என்ன இனி ஒரு காலமும் இந்த கடன்ன்றதுக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்றீங்க. மாட்டேன். அப்போ அடுத்த முறை வரைக்குள்ள உங்களுக்கு ஒரு 4-5 நெருப்பட்டி வண்டியா சரிதானே? ஏன்னா ஓய் இந்தானே டொவி இங்கே கைக்கு வச்சுக்கப்பா டொவியை இன்னும் சப்பாம அதை சாப்பிடணே. அதை நான் உரிச்சு தீத்திட்டு பண்ணியா உங்க அம்மா சுண்டல். சரி, அப்போ வரட்டே போட்டு பிற பாருண்ணா. சரியா? அப்புறம் நன்றி. உங்களுக்கு ஒரு நன்றி. சின்ன ஃபோன் ஒன்று எடுப்போம், எடுத்ததான் உங்களுடைய தொடர்பு கொள்ளலாம். சிக்கலன்னு சொன்னாலும் அவருக்கு அறிவிங்கோ வந்தால் கொண்டாடி ஏதாவது வழியில் எங்களுக்கு அறிவிங்க, நாங்கள் இடத்துல வருவோம். சரியா? வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைல்ல உங்களுக்கு? உங்கள்கிட்ட இப்போ கையில் காசு இருக்குது தானே, ஒரு 1000 ரூபானா போட்டு ஏதாவது ஒரு பேங்க்கில் பிஓசியோ என்எஸ்பியோ ஏதாவது ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினா தான் அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு மாதாந்த உதவி எடுத்து தரலாம். சரியா? அக்கௌண்ட் எடுங்கோ, ஆனால் ஏடிஎம் கார்டு எடுக்கணும். வேணா ஏடிஎம் கார்டு வேணாம். இப்போ கார்டு இல்லாமல் தராமல் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் போய் நேரடியாக காசை பேங்க்கில் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. கார்டு வேணாம். ஏன்னா கார்டு இருந்தால் அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடும். சரியா? நீங்கள் எல்லா டைம்லையும் இன்னும் அப்போ எடுத்துக்கொண்டு போகக்கூடும், பெருட்டை கூடும். சரிதானே? அதனால் உங்களுக்கு கார்டு வேண்டாம். இப்போ பார்க்குறாங்க யோசிப்பீங்க கார்டு இருந்தால் நல்லா தானே, அதில் பாவம்ண்டு. நான் சொல்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்குது. வந்து நான் அர்த்தம் நான் சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு கார்டு வேண்டாம். நீங்கள் போய் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு 15 இருந்தால் ஒரு 5 பேர் கார்டுக்கு வந்தால் ஒரு 10 நாளைக்கு அது காணும். அந்த மாதிரிக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. சரியா? நான் வார வரைக்கும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோம். சரியா? ஓகேண்ணா? சரி, பாய். மறுபடியும் சந்திப்போம். ஆளை கொஞ்சம் சந்தோஷமாக. ரைட், இன்னொரு விஷயம் இருக்கா, இன்றைக்கு என்ன சமைச்சிங்கன்னு பார்த்துருப்போம். அன்றைக்கு அந்த பழம் பருப்பு நாங்கள் காட்டினாங்கல்ல, அது மத்தியானம் சமைச்சது முடிஞ்சது தான் கொஞ்சம் கிடக்கிறதுக்குள்ள. இருந்தாலும் அந்த சட்டியை பார்க்க ஒரு இதாக இருக்குமே இல்லை. வந்து போங்க நடங்க, நேனிக்கு உள்ளுக்கு போக பயமாக கிடக்கு. தடியை கொண்டு வாங்க. நான் ஏனப்பா வச்சுருக்கீங்க கடவுளை, தடியை கொண்டுட்டாங்களாவா? தடியை காணாம வந்து கடிச்சு விட்டுண்டாப்பா. அடே என்ன ஹோதாயா கடை, அது லைட்டும் இல்லை. இப்போ அன்றைக்கு சமைச்சது முடிஞ்சுதோ? என்ன கடவுளே, அன்றைக்கு நீங்கள் சாப்பிட்டது அதுக்கு முதல் நாள் சமைச்சது, ஆனால் இன்றைக்கு மதியம் சமைச்சதே முடிஞ்சுதோ? ஓ, நாங்கள் கலவாக தானே சமைக்கிறது. எனக்கு போகுது. இன்றைய பார்த்தீங்களா அந்த புது தன்மை தெரியுது கரையில். சரி, அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக சமைச்சு சாப்பிடணும். மற்ற என்னென்றால் சொல்கிறேன்னு கோவிக்கங்க, இது இங்கே யாருமே 100% துப்புற வேண்டி இல்லை. ஆனால் கொஞ்சம் நீங்கள் சுகாதாரமாக இருக்க பாருங்க. ஏன் சொல்லுங்க, அப்போ இல்லாட்டி வருத்தம் வந்து போடும். உங்களுக்கு வருது இல்லையா, அவாக்கு வந்து போடும் வருத்தம். சரியா? அப்போ கொஞ்சம் துப்புற கொஞ்சம் நேக்குட்டிக்கலை வேலையை கவலையில் அனுப்புங்க. அது போகும்போது எந்ததுக்குள்ள வரும், அது பெரிய. இப்போ இந்த வீட்டுக்குள்ள இது என்ன சாமான்டா செஞ்சு
பழம் புரிச்சு பழங்காலத்து புரிச்சோட என்ன ஃப்ரிட்ஜ் இல்லாத வாஷிங் மிஷின் அது பழகிறத பற்றி எந்த காலத்தாண்டா பதி அது ஒரு ஆள் ஒரு அண்டி விட்ட கிடந்து சரி 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 அப்போ நாங்கள் போட்டு வாரோம் சரியோ அண்ணே வாரன் வாரமுறை வாரன் ஏன் நன்றி சொல்கிறா தெரியுமா கை கொடுத்தீங்க கடைசியா டொவிக்கு ஓ சரியா வாரமுறை உங்களுக்கு சுவிஸ் டோய் வேறு தானே சரியா வாரமா சரி அப்போ இந்த மெக்கதாமக்கா மறக்கல சரி இதை நீங்கள் வச்சுன்னு ஒன்றும் செய்ய போகிற இல்லை தான் சரி வாரமா